மச்சான் 10 நிமிஷம் வந்துடுறேன்டா. கார்த்தி வேற கால் பண்ணிட்டான்டா. யார் நம்ம காலேஜில் படித்தானே அவனா? காலேஜ் எலெக்ஷன் டைமில் சண்டே ஆயிடுச்சு மச்சான். நான் அவன்கிட்ட பேசதில்லை. அதெல்லாம் மறந்துட்டான். நீ வா பார்த்துக்கலாம். சரி வை, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். டே அன்பு, சினிமா கினிமான்னு போய் லைஃப்பை தொலைச்சிடாதடா. வந்துட்டேன்டா. சரி வெயிட் பண்ண வந்துடுறேன். சரி. சாரி மச்சான், லேட் ஆயிடுச்சு. ஹாய் மம்மி. ஏ வாயா. என்ன ஸ்டோரி, என்னாச்சு? டேய், நான் உன்னை மட்டும் தான் வர சொன்னேன். ஏன்டா அவனே கூட்டம் வந்தேன்? என்கிட்ட பைக் இல்லைடா, அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். மச்சான் ஏற்கனவே ஹவுஸ் ஓனர் கூட்டம் சேர்க்க கத்திட்டு இருக்கான்டா. இதோ பார், நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவனை வெளியவே நிற்க சொல்லிட்டு நீ உள்ளவா. சரி இரு. மச்சான் ஹவுஸ் ஓனர் கூட்டம் சேர்த்து கத்துறானா? கொஞ்சம் நீ உட்கார். ஏன்டா? நீ உட்கார், நான் 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன். சரி ஓகே. சரி மச்சான், நான் போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. ம் போயிட்டு கால் பண்ணேன். ம் போகலாம் மச்சான். நாளைக்கு ஷூட் இருக்குடா, வந்துரு. வேணாண்டா, எனக்கு யாரும் வேணாம். எனக்கு நான் இருக்கேன். நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எப்போ பண்ண? இப்போ தான் பண்ணேன். சரி வா போகலாம். எங்கே? எங்கேயா? கார்த்தி வீட்டில் ஷூட் இருக்குன்னு சொன்னல. நான் வரல. ஏன்ட்டெல்லாம் வண்டி இல்லை, நீ தான் வரணும். ஓ, அப்போது பைக்காக தான் என்கிட்ட பழகிறல்ல? டேய் நான் அப்படி சொல்லடா. அந்த கதை வழியெல்லாம் கேட்டுருந்தான் தான் மச்சான். டேய், எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நீ இதில் வேறு அவனை கூப்பிட்டு வர வந்திருக்க. உன் ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம காலேஜில் ஒரு ஆள் எலெக்ஷன் நடந்துச்சே,
நான் எனக்கு ஒரு ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் அந்த ஒரு ஓட்டு இல்லாமல் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன்னு உனக்கு தெரியும். அந்த ஒரு ஓட்டு போடாதது அந்த வெளியே நிற்கிற அந்த நாய் தான். அவனை பார்த்தா எப்படி உள்ளே கூப்பிட சொல்கிறேன்? காண்டு தான் ஆகுது. அதனால் தான் அவனை வெளியே நிற்க சொன்னேன். எதோ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? தற்கொலை மாதிரி தெரியுதா? உன் கூட வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது ரொம்ப நல்லா பண்ணிட்டேன். என்ன மச்சான் இப்படி பேசுகிற? போதும் மச்சான், ரொம்ப பண்ணிட்டீங்க. உன் கூட பேசுறது வேஸ்ட்டு தான். நீ கிளம்பு. குரு, அன்புன்னு சொல்லலாம் வந்துடாத. அனுபவிச்சதே போதும். என்ன தான் நம்ம பிடிச்சி பழகினாலும் நம்மக்கிட்ட தேவைக்காக நடித்து பழகிறவங்க தான் இங்கே அதிகம். நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறவங்கள தான் நம்ம தேவையானவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். யாரையும் எளிதில் நம்பக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே நம்ம வாழ்க்கையில் பல போலியான நண்பர்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது.